உங்கள் விக்கி பை கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் தான் கைஸ். ரோப்ளாக்ஸில் தி லெமன் டைக்கூன், அதாவது லெமன் ஜூஸ் கடை கைஸ். இப்போ வந்து மரம் நட்டு வைக்க சொன்னாங்க, நட்டு வச்சுட்டோம். ஹோல்டு பண்ணி அதில் பழம் கலெக்ட் பண்ணோமா, எலுமிச்சை பழம். இப்போ வந்து அதை எங்கேயோ வைக்க சொல்கிறாங்களே, இது ஜூஸ் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேக் லெமனேட், லெமன் ஜூஸ் மேக் பண்ண சொல்கிறாங்க. மேக் பண்ணுவோம். சீக்கிரம் மேக் பண்ணண்டா. ஓகே, இப்போ வந்து அந்த ஜக்கு எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, டேக் ஜக். இந்த ஜக்கில் ஜூஸை ஃபில் பண்ணோமா, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை டேபிளில் ப்ளேஸ் பண்ணாமா. அப்புறமா கஸ்டமரே ரொம்ப களைப்பாக வந்திருக்காரே. ஓகே, இந்தாங்க ஐயா மொதல் வியாபாரத்தில் நிறைய அன்லாக் ஆகிடுச்சு. ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ், சாரி. ஓகே, ஜக்கு காலி ஆகிடுச்சா, திரும்ப போய் லெமன் எடுக்கணும் இப்போது. அதுக்கு முன்னாடி இங்கே ஜூஸ் இருக்கா? இல்லை, இங்கே ஜூஸ் இல்லை, சும்மா பார்த்துப்போம். ஓகே, திரும்ப இந்த ஜக்கை வச்சாச்சு. இப்போ போய் லெமன் கலெக்ட் பண்ணோம். லெமன் அந்த மெகா ஸ்டாண்ட்லாம் எனக்கு வேணாண்டா. சீக்கிரம் கலெக்ட் பண்ணாண்டா. ஓகே, லெமன் கலெக்ட் பண்ணியாச்சு. சீக்கிரம் குச்சு ஓடு. மேக் லெமனேட். மேக் பண்ணுறா லெமனேட்டை. ஓகே, மேக் பண்ணியாச்சு. இப்போ போய் அந்த ஜக்கை எடுக்கணும் கைஸ். எடுறா ஜக்கை, பண்ணுறா ஜூஸை. அப்படியே அது என்ன படம், சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி ஒரே வீடியோவிலே பணக்கார நாயை காட்டுறாங்க கைஸ். இந்த ஒரே வீடியோவிலே, அதாவது லெமன் ஜூஸ் விற்று சேல் பண்ணுறான். டடரன். ஓகே, எல்லாம் ₹1 டிப்ஸு கொடுக்குறாங்க. அவ்வளோ பிடிச்சி போச்சு போல என் ஜூஸ். ஓகே, திரும்ப ஜூஸ் காலி ஆயிடுச்சா. மரத்தை சீக்கிரம் வாங்கி போடணும். ஒரே மரம் இருக்கிறதுனால சட்டுன்னு ஜூஸ் காலி ஆகிடுது. எட்ரா பழத்தை எடுத்தாச்சு. ஓடே ஓப்பன். வீட்டுக்குள்ளெல்லாம் போகலாமா நான்? ஓகே, மேக் பண்ணியாச்சு. எட்ரா தம்பி ஜக்கை ஃபில் பண்ணுறா ஜூஸை. கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணுறாரு. ஐயா இந்தாங்கோ லெமன் ஜூஸ். இந்தாங்க ஐயா லெமன் ஜூஸ். வாங்க ஐயா வாங்க லெமன் ஜூஸ். வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க லெமன் ஜூஸ். காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் போல கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த மரத்தை வாங்கி போட்டோம். அடுத்த ட்ரீக்கு ₹170 கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் பிக்கர்னு ஒருத்தர் இருப்பான். அதாவது எலுமிச்சம்பழம் கலெக்ட் பண்ணுறவன். நம்மளால் வந்து ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ண முடியும். இந்த ஜூஸ் போடுறதுக்கு ஒருத்தன், கேஷ் கவுண்டரில் ஒருத்தன், லெமன் பிக் பண்ணுறதுக்கு ஒருத்தன். ஆனால் அதுக்கெலாம் நிறைய காசு தேவைப்படும். ஓகே, சீக்கிரம் பிக் பண்ணியாச்சு. லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 3த்தையும் தட்டி விட்ருங்கோ. நான் இவ்வளோ சொல்கிறேன்னா அது எவ்வளோ முக்கியம் நீங்களே பார்த்துக்கோங்க. லெமனே போடல, அதுக்குள்ளே வந்து லெமன் விற்க வந்துட்டேன். சரி, லெமன் ஐட்டே மேக் பண்ணாமல் விற்க வராங்க லூஸு. மேக் பண்ணுற லெமன் ஐட்டம். மெகா ஸ்டாண்ட்லாம் வேணாண்டா. இதை வேறு ஒன்று ப்ரீமியம் ஐட்டம் வேறு மிரிச்சு விட்டுறேன். மேக் பண்ணியாச்சு. எட்ரா தம்பி ஜக்கை ஃபில் பண்ணுறா ஜூஸை. ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்ப வாங்கம்மா வாங்க ₹22 ஜூஸ், லெமன் ஜூஸ், அருமையான ஜூஸ். இப்போ பாருங்கள் கைஸ், ₹2 டிப்ஸ் கொடுக்குறாங்க. 2 டிப்ஸு. நம்ம கடைக்கு ஒரு தொப்பி போட்ட மனுஷன் வந்துட்டு இப்போ போயிருக்காரு. அடுத்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. சுவையான ஜூஸ்மா, பொண்ணா வர்றது பொழுது பொண்ணை திறக்காது. வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க. ஆனால் காலி ஆயிடுச்சு. திரும்ப போய் கலெக்ட் பண்ணி 2 மரம் வச்சுருக்கிறதுனால ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக மேக் பண்ண முடியுது. கலெக்ட் பண்ணு சீக்கிரம்.
நான் சொன்னல இதுதான் கைஸ் ஹையர் ஒர்க்குது. அங்கே பாருங்கள் இவன் இருக்கான் பிக்கர். இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு பிக்கரை ஹையர் பண்ணலாம். ஓகே, இப்போ மறுபடியும் அரைச்ச மாவே அரைக்கணும். லெமன் ஐட்டை மேக் பண்ணணும், ஜக்கை எடுக்கணும், அதில் ஃபில் பண்ணணும், தூக்கி கொண்டு போய் அதில் வச்சுட்டு திரும்ப செல் பண்ணணும். அப்புறம் என்ன வேகமாக ஓட்டுறாங்க. சரி, இப்போ பிக்கரை ஹையர் பண்ணிட்டேன் கைஸ். அண்ணே திரும்ப பிச்சைக்கார நிலைமைக்கு வந்துட்டனே. டே $22 போடு. அதுவும் இல்லாமல் விற்க ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது கைஸ். கடை வளர ரேட் ஏறிக்கிட்டே போகுது. திரும்ப லெமனேட் மேக் பண்ணோம். பார்த்தீங்களா, இப்போ நான் கலெக்ட் பண்ணாமலே லெமன் இருக்குது. எப்படின்னா அவன் கலெக்ட் பண்ணுறதுனால. இப்போ வந்து இந்த ஜக்கை எடுக்கணும். இப்போ வந்து எடுறா தம்பி ஜக்கை ஃபில் பண்ணுறா ஜூஸை. என்னடா ஜூஸு கப்புக்கு வெளில இருக்குது, திரும்ப உள்ளே போயிடுச்சு. என்னடா அது கிளிச்சா? ரோப்ளாக்ஸ்னாலே இப்படி தான் இருக்கும் போல். ஒரு கோட்டு போட்ட சட்டை போட்டவரே என்னையா டேய், நீ என்னடா சட்டையை போடாமல் ஸ்கார்ஃபை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்க? யாரு கைஸ் அவன்? சட்டையை போடாமல் வெறும் ஸ்கார்ஃபை மட்டும் கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. ஓட ஓகே, இன்னும் ஒரு மரம் வாங்கிட்டேன். உனக்கு வேலை வச்சிட்டாங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா ஒன்று கேஷியர் வாங்கலாம், இல்லை இன்னொரு அது பேர் என்ன பிக்கர், அதாவது லெமன் ஜூஸ் எடுக்கிறவனை லெமன் எடுக்கிறவனை வாங்கலாம். ஓகே வாங்க ஐயா, வாங்க அம்மா வாங்க. பாருங்கள் கைஸ், இப்போ $24 விற்க ஆரம்பிச்சிட்டோம். சிவிலேஷன் பண்ணுறவங்களாம் வந்து வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க, களைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கடை வளர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலே ஒருத்தன் கடையை போட்டு உக்காந்துட்ருக்கான். அவன் கடையை பீட் பண்ணுறோம் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில். இந்த வீடியோவோட அடுத்த பாட்டு வேணும்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட அடுத்த பாட்டு வந்துடும் கைஸ். ஓகே, ஃபில் பண்ணிட்டேன், வச்சுட்டேன். ஐயா வாங்க. அவன் பாருங்க எல்லாத்துக்கும் ஆள் போட்டதுனால குச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். பிக்கர் இப்போதைக்கு நம்மளால் கேஷியர் பண்ண முடியாததுனால பிக்கர் மட்டும் வேணும். $350 கேட்குறாங்க. வாங்க ஐயா வாங்க. கடைசி கஸ்டமர் அவ்வளோதான். லெமன் ஜூஸ் காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், போய் லெமனேட் அதை லெமன் ஜூஸ் மேக் பண்ண லெமன் கிரேட்டை வாங்கி போட்டுடலாமா? இல்லை வேணாம். லெமன் கிரேட்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியலையே. ஓ, இந்த டப்பா கைஸ், அதான் லெமன் கிரேட்டா? ஓகே. ஐயோ, இந்த ஆட்டோ ஜூஸரை வேறு மெரிச்சு விட்டுறேன். திரும்ப மெரிச்சிட்டேனே. சரி, வெறுப்பாகுது கைஸ். இந்த ஆட்டோ ஜூஸரை கொண்டு வந்து கரெக்டாக இங்கேயே வச்சுருக்குறாங்க. கரெக்டாக போகும்போது அது மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிடுறேன். அதே மாதிரி தான் இந்த மெகா ஸ்டாண்டும். திரும்ப வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க. $2 டிப்ஸ் கொடுத்துட்டு போகிற எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி. எல்லாருமே டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஜூஸ் அவ்வளோ பிடிச்சி போச்சு போல். வாங்க ஐயா வாங்க. அருமையான ஜூஸு. என்ன இவன் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் 2 பேர் இவனை மாதிரியே வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ இவன் திரும்ப வந்திருக்கான். ஃபில் பண்ணேன்டா. ஓகே வச்சாச்சு. ஓகே வச்சுட்டேன். லெமனே ஃபில் பண்ணல. ஃபஸ்ட்டு இதுவும் போடணும், லெமனேட். என்ன கைஸ், பூமிக்குள்ளே காலை விட்டு புதைச்சி வச்சுருக்கேன். பீச்சுக்கு போனால் அந்த மாதிரி தான் கைஸ் விளையாடுவேன். அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அதான் காலை விட்டு புதைச்சிக்கினேன், வேறு எதுவும் இல்லை. வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க. அவங்க மேலே ஏதோ பறக்குது, அது என்னன்னு தெரில. உச்சிஹா இட்டாச்சி அது அவன் கடை பேரா? நம்ம கடை பேரையும் மாற்றலாம் போல். அது எப்படின்னு தெரில, விடுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க. இந்த பக்கெட்டு என்ன இருக்குன்னு தெரியல கைஸ். அதை வேற என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு அந்த பக்கெட்டு. இப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு இது பிக்கரை ஹையர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க. இப்போ இல்லை, இன்னொரு மரம் வாங்கலாமா? ஒத்தாலாக தனியாக கலெக்ட் பண்ணுறான். சரி, இன்னொரு மரமே வாங்கிடுவோம்.
மரம் நிறைய மரம் வளர்ப்போம், நாட்டிற்கு வளம் சேர்ப்போம். அந்த அந்த மைண்டுக்கு வந்துட்டேன். போலீஸில் வந்து குடிச்சிட்டு போகிறாரு. கடையை இல்லீகலாக நடத்துகிறீங்கன்னு வந்து பிடிச்சி உள்ளே போட்டுற மாட்டிங்களே. அப்படின்னா கூட ஒரு 4 ஜக்கு ஒரு 4 டம்ளர் ஜூஸை கொடுத்தா கரெக்ட் பண்ணுறேன். எப்படி என்ன ஐடியா? இதுவும் என் ராஜதந்திரங்களில் ஒன்று. ஓடுறா, ஃபில் பண்ணுறா போடு. ரோவாது மேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜக்கை எடுக்கணும், ஃபில் பண்ணணும், அதை தூக்கி அங்கே வைக்கணும். இப்போ செல் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கேயே வாங்க. $27 விற்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயா, டபுள் ஆக்ஷன் பண்ணுறவரே, இப்போ தான் போனீங்க, திரும்ப வந்திருக்கீங்க. பிக்கர் ஹேர்டு. எஸ், $8 இருக்குது கைஸ் நம்ம அக்கௌண்ட்டில். இப்போ பாருங்கள், கட்டன்னு லெமன் வரும். அந்த லெமனை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே டைம் இருக்காது. என்ன யாரும் வரல? வந்துட்டாங்க. யார் அது? சிவில் இன்ஜினியர். வாங்க இன்ஜினியர். அதுன்னு ரோடு மட்டும் குழியாக போட்டு வச்சுருக்கிறீங்க. லெமனேட் மேக் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஐயா, வாங்க அம்மா வாங்க. நம்ம எப்படின்னா அந்த மாதரா உச்சிகாவில் உச்சிகாவை டிஃபீட் பண்ணியே ஆகணும். பெரிய மாதரா உச்சிகா ஒரு உச்சிகா இட்டாச்சி யாரா பார்த்தீங்களா? ஓகே, வித்தாச்சு. வியாபாரம் நல்லா போகுது கைஸ். அடுத்த கஸ்டமர் ஸ்பைக் வச்சால் அடுத்தது பார்த்தீங்களா இல்லையா? ஹேண்ட்ஸம்மாக முடி வச்சாங்களா நம்ம கடைக்கு தான் வராங்க. சொன்னோடனே ஒரு மொட்டை வழுக்கத்தில் வருது. கிளார் அடிக்குதுடா மொட்டை. ஓகே, செல் பண்ணுறோம். அதுன்னா சைடில் பக்கெட்டு பை மணினார் என்னோ ஒன்று காட்டிக்கிட்டு இருக்குது சைடில். சரி, ஓகே வாங்க. திரும்ப பார்த்தீங்களா இல்லையா? அதுக்குள்ளே 60 லெமன் கலெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க பசங்க. ஆட்டோ ஜூஸர். எனக்கு ஆட்டோ ஜூஸர்லாம் வேணாம். ஆட்டோ ஜூஸர்னால் ரியல் மணி வேணும் போல். ஓகே, வெச்சாச்சி. ஓகே, வாங்க ஐயா, வாங்க அம்மா வாங்க. வந்து விட்டார் ஸ்கார்ஃப் போட்டவர். வந்துட்டார். ஆஷ் மாதிரியே இருக்கிறாங்க சிவன். இங்கே போகிறானே ஆஷ் மாதிரியே இருக்கிறான். ஆஷை காப்பி பண்ணி தான் அவனை உருவாக்கியிருக்காங்க போல். ஓகே, ரிப்பன் போட்டம்மா. எங்கள் கடைக்கு வந்து என்ன சொல்கிறது, தமிழ் பேச வரல, சாரி, தூய தமிழ். ஓகே, என்ன எல்லாம் தொப்பி போட்டவங்களா இருக்கிறாங்க. என் கடை பேர் தொப்பி கடைன்னு மாற்றிடலாம் போல் கைஸ். இன்னொரு கிரேட் வாங்கி போட்டேன். ஏன்னா இங்கே சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இன்னொரு கிரேட் வாங்கி போட்டேன். இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போடுவாங்க. ஓகே, அடுத்து $27 விற்க ஆரம்பிச்சிட்டோம். நான் லேக் அடிக்குது லைட்டாக. ஓகே, ஜூஸை மேக் பண்ணுறா. ஜூஸை அப்பா கொத்தா லேகு. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு. ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஃபில் பண்ணுறா ஜக்கு. 60 ஜூஸு போடு. 30 அப்படியே ஜக்கு ஃபுல்லாக ஜூஸே வச்சுருக்கேன். வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க. என்னங்க $2 டிப்ஸு கொடுத்துட்டு போகிறாங்க எல்லாம். டிப்ஸு கொடுக்கலன்னா வாயில் அடிப்பேன் கைஸ். அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கணும். டிப்ஸு கொடுக்கலன்னா அடிச்சு போடணும். ஓகே, அடுத்து யார் பாடுறது? நியான் லைட் போட்ட தொப்பி வந்திருக்கிறாரு. இன்னும் எல்லாம் தொப்பிக்காரங்களாக இருக்கிறாங்க. யாரையுமே ஹையர் பண்ண முடியாது. அதனால் ஓவர். ஓகே, இந்த பக்கெட்டை வாங்கி போட்டேன். லெமன் பக்கெட்டா? சும்மா டெக்கரேஷனுக்கு போல், வேறு எதுக்கும் லைட் படாது. வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க. அதே மந்திரம் தாங்க எப்போவுமே. அங்கே பாருங்கள், கேர்லி ஹேர் போட்ட ஒரு அம்மா வந்து இப்போ எங்கள் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போகிறாங்க. ஸ்பைக்கு மண்டை ட்ரெஸ்ஸை மாற்றின்னு வந்தால் மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதாடாய். எல்லாம் டிப்ஸு கொடுக்குறீங்க. அவ்வளோ நல்லவீங்களா?
இதை பாருங்க, இதை பாருங்க, ட்ரிபிளுக்கும் மேலே ஆக்ஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த வீடியோவிலே. வாங்க ஃபஸ்ட்டு லெமனைட் மேக் பண்ணி வச்சிருவோம். இவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சும்மா வச்சிருக்கக்கூடாது. விட்றா தம்பி, ஜூஸை போடுறா தம்பி. சூப்பராக இருக்கா சார் ஜூஸு. எதுக்கு நான் இப்போ ஜக் எடுக்கிறேன்? வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்க. என்ன வேகமாக கார் ஓட்டுறாங்க. இந்த கேமில் நம்மளாலே கார் வாங்க முடியுமா? அதெல்லாம் தெரில, பார்க்கணும். ஓகே, இப்போ ஏதோ இங்கே ஐஸ் பாக்ஸுன்னு இருந்துச்சு. நான் திடீர்னு 42 ரூபா ரேட் ஏறி போச்சு. நம்ம ஜூஸ் ஐஸ் போட்டு வைக்கிறதுனால 42 ரூபா, 27 ரூபாயில் இருந்தது 42 ரூபா உள்ள ஏறிச்சு திடீர்னு. அதுவும் இல்லாமல் 3 ரூபா டிப்ஸு கொடுக்குறாங்க, 3 டிப்ஸு. இப்போது போடு, ஐஸ் பாக்ஸ் வாங்கி போட்டது நல்லது போல். ஏதோ லீடர் போர்டுன்னெலாம் இருக்குது. அது எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். பிக் பண்ணுறாளாமா. சரி இல்லை, சரி போடுறா ஜூஸை, விற்று தள்ளணும் இன்றைக்கி ஜூஸை ஃபுல்லாக. ஓகே போட்டேன். ஓகே வாங்க கஸ்டமர்ஸ். பாருங்க, ஸ்பைக் வச்ச மாட்டே இந்த வீடியோவில் 10-15 தடவை வந்து போயிருப்பான் போல். எதுக்கு நான் இப்போ அங்கே வரல முடிகிறேன்? பேரா பாருங்கள், நல்லா உச்சிகா. எனக்கு அவன் உச்சிகா பேரை கெடுக்கிறது தான் எனக்கு வெறுப்பாகுது. எனக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு அவன் வெளில போகும்போது கடையில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுறலாம். அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். சைன்னு வேறு சைடில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்க வந்திருக்கேன். சூப்பர் ட்ரீஸ். வாங்க இன்னொரு மரத்தை வேறு வாங்கி போட்டுருவோம். ஒழுங்காக வேலை செய்யணுன்னா, பசிச்சதுன்னா என்னங்க பண்ணுறதுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தையே தின்ட்டு வேலை செய்யுங்க. புளிக்குமே, நான் தின்ற. ₹46 விற்க ஆரம்பிச்சிட்டோம். 46 ரூபாய்க்கு 42லேருந்து ஒரேடா 46 போடு. சைன் ஏதோ ஒன்று இருக்குது, வாங்கிட்டேன். வாங்கியாச்சு. ஓகே, லெமனேட். அங்கே தான் பேர் போடணும் போல், தெரில. பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கொஞ்சமாச்சும் ரீச் ஆனால் தான் நான் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். அட்லீஸ்ட் போன வீடியோவுக்கு வந்த மாதிரி இல்லாமல் ஒரு 5 லைக்ஸ் வந்தாலே போதும், நான் நெக்ஸ்ட் பார்ட் போட்டுருவேன். ஓகே வாங்க ஐயா வாங்க. ஸ்பைக் வச்ச மண்டா போகிறாரு கைஸ். எல்லா தடவையும் இவர் தான் ஃபுல் ஆக்ஷன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 100 தடவைக்கு வந்துடுவார் போல் இந்த வீடியோவில் மட்டுமே. ஓகே, எங்க என்னங்க திடீர்னு அந்த கடை மறைஞ்சு போச்சு? என்னங்க திடீர்னு அந்த உச்சிகா இட்டாச்சி போயிட்டான் போடு. ஏங்க இன்னொருத்தன் வந்துட்டாங்க கைஸ். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறான் போல் அவன். ஆரம்பிக்கட்டும். 46 ரூபாய்க்கு விற்கிறோம், 3 ரூபா டிப்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது. இது கேஷியர் ஏன் அன்லாக் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. கேஷியர் அன்லாக் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு தெரில. நாட் அவைலபிளாம். கேஷியர்னால் பை மணியாம். வாங்கடரே விஐபியா. சாரி, கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. உடனே ஜூஸை போட்டு கொடுத்தணும். கார்டன் ஏதோ ஒன்று இருக்குது, வாங்கி போட்டேன். பார்த்தான், அதையும் வாங்கி போட்டேன். எல்லாத்தையும் வாங்கி போடுவான். இப்போல்லாம் நம்மளுக்கு காசுக்கு பஞ்சமே கிடையாது. என்னது இது? வெளில போகிறதுக்கான ஆப்ஷனா? சரி ஓகே. வாங்க ஐயா வாங்க, வாங்க அம்மா வாங்க. தொப்பி போட்டவர் போகிறாருங்க, தொப்பி போட்டவர். அப்படியே இங்கே ஃபுல்லாக மரத்தெல்லாம் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். மரத்தை நடுவோம், நாட்டை காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையின் கீழ் நான் மரத்தை நட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்கள், சிவில் இன்ஜினியர் செம்ம டயர்டு போல்.
வந்து அடிக்கடி குடிச்சிட்டு போகிறாரு. அதை பாருங்க. ஆனால் ஸ்பைக் வச்ச மண்டை என்ன பண்ணுறானே தெரியல. ஆனால் ஒரு நாளைக்கு நிறைய தடவை இவன் தான் வரான். யார் கைஸ் புது ஆளாக இருக்குது நம்ம கடைக்கு. புது ஆளுங்க நிறைய பேர் வராங்க. அவன் என்ன பண்ணுறான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். அதனால் அவனால் லெமனை பிக் பண்ணி நம்ம எப்படி வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே வாங்கிட்டேன். கேஷியர் பிக்கர் வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் கேஷியர் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனே எல்லாருக்கும் இது கல்லா பெட்டியில் ஆஜராகிடுவான். வந்து அவனும் மேலே பேனர்லாம் வாங்குறான். எப்படி வாங்குறதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த ரோப்ளாக்ஸோட அந்த மணி இருக்குல்ல, அது வேணும் போல். அது வேணும்னா டிஎல் பண்ணி கொடுக்கணும். ஏன் அதெல்லாம் கொடுத்து வாங்குவான். பாருங்க 2 பேரும் மாங்குன்னு வேலை செய்கிறாங்க. எவனோ ஒருத்தன் நம்ம கடையை வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறான், கண்ணு வச்சுட்டு போகிறான். வந்து போய் பையன் டாய், எவனோ என் கடைக்குள்ளே வரக்கூடாது, ஒன்லி கஸ்டமர்ஸ் ஒன்லி அலோடு அப்படின்னு வெளில போர்டு மாட்டணும். ஓகே $51 விற்க ஆரம்பிச்சிட்டோம். போடு எவ்வளோடா, $55 கொடுக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 54 தான் கொடுக்குறாங்க. ஆட்டோ ஜூஸர், இப்போ எனக்கு ஆட்டோ ஜூஸர்லாம் வேணாம். 100 அப்படியே அந்த பெரிய ஜாராக ஃபுல்லாக இருக்குது. வழியே இருக்குது ஜூஸு அந்த பெரிய ஜாரில். எனக்கு தெரிஞ்சு இது கடையை சாத்த வேண்டிய நேரம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் கைஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.